வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை டு ஏலகிரி காட் ட்ரிப். சரியாக ஈவினிங் 4 மணிக்கு சென்னையிலேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம். ஸோ இந்த ட்ரிப்பில் நம்ம கூட யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். ஒரு 1 டேயில் நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஏலகிரி சூஸ் பண்ணலாம். சென்னையிலேருந்து ஒரு 220 கிலோமீட்டர்ஸில் தான் இது இருக்குது. ஏலகிரி ஹில் ஸ்டேஷனை ரீச் ஆகிறதுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ரூட் காஞ்சிபுரம், வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி. சரியாக நைட்டு 7 மணிக்கு நாங்கள் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுற பிளானில் இருக்கிறோம். இந்த ஏலகிரி மலை திருப்பத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 1700 மீட்டர் உயரத்தில் கொடைக்கானல், ஊட்டியை கம்பேர் பண்ணுறது அவ்வளோ பெரிய டூரிஸ்ட் பிளேஸாக இல்லைனாலும் ஏலகிரி மலையில் ட்ரெக்கிங் அட்வென்ச்சர்ஸ்ன்னு ஒன்றுமே இல்லை. இந்த மலையை நம்ம ஏறுறதுக்கு 15 கிலோமீட்டர் தூரம் 14 ஏர்பின் பெல்ட்டை கிராஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு ஏர்பின் பெல்ட்டுக்கும் ஒவ்வொரு தமிழ் கவிஞர் பேர் வச்சுருக்காங்க. அது பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும். 7வது ஏர்பின் பெல்ட்டில் ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாமல் பாருங்கள். இந்த மலையை சுற்றி 14 கிராமங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 200லேருந்து 300 வருஷம் மக்கள் அதில் வாழ்ந்துட்டும் வராங்க. வேலூரில் நிப்பாட்டி ஒரு டீ பிரேக் எடுத்ததுக்கப்புறம் எங்களோட இந்த ட்ரிப்பை இன்னும் அட்வென்ச்சர் ஆகிறதுக்காக மழை வந்துச்சு. நீங்களே பாருங்கள், இந்த மலையில் இந்த கிளைமேட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ செமையாக இருந்துச்சுங்க. பேஞ்ச மலையெல்லாம் ரசிச்சுட்டே ட்ரைவ் பண்ணிவிட்டு நாங்கள் போட்ட பிளானுக்கு முன்னாடியே மலையோட அடிவாரத்தை ரீச் பண்ணிட்டோம். எஸ், நாம் இப்போ ஏலகிரியில் இருக்கிறோம். மார்னிங் மக்களே, நாங்கள் ஆன்லைன்லேயே ரெசார்ட் புக் பண்ணியிருந்ததுனால நைட்டு வந்ததும் சாப்பிட்டு தூங்கிட்டோம். ஸோ ஏர்லி மார்னிங் எங்களோட ஃபஸ்ட்டு பிளானாக சுவாமிமலை ட்ரெக்கிங் பாயிண்ட். ஸோ இந்த மலை பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் நீங்கள் ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். மங்களம் அப்படின்ற ஒரு வில்லேஜ்லேருந்து இந்த ட்ரெக்கிங் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வாங்க பார்க்கலாம். இந்த கோயில் தாங்க மங்களம் வில்லேஜ்.
இங்கே தான் நம்மளோட கார் ஆர் பைக் நம்ம வந்து பார்க் பண்ண முடியும். இதுக்கு அடுத்து வந்து நம்மளால் காரோ பைக்கோ கொண்டு போக முடியாது. ஸோ இங்கேருந்து நம்மளோட ட்ரெக்கிங் பிளேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து 3 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். ட்ரெக்கிங் முடிஞ்சதும் எங்கள் பிளானில் அடுத்து இருந்தது போட் ஹவுஸ். இந்த லேக் போட் ஹவுஸ் தாங்க. 50 rupees per ஹெட்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. 20 to 30 அடி ஆழம் வரைக்கும் தண்ணி இருக்குது. லைவ் ஜாக்கெட்டும் நமக்கு அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு டூரிசம் தான் இதை வந்து நடத்திட்டும் இருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இந்த போட்டிங். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். போட்டிங் முடிஞ்சதும் மலையிலிருந்து இறங்கி ஜலகம்பாறை ஃபால்ஸுக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். ஏலகிரி மலையிலேருந்து கீழே இறங்கி திருப்பத்தூர்லேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த ஜலகம்பாறை ஃபால்ஸ்.